ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ளஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்ல ப்ராடக்ட் பேஜ் எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நம்ம எப்படி நம்மளாவே ஓனா ஒரு டிசைன் கிரியேட் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ற பிளகின் பாத்தீங்கன்னா நம்ம எலிமெண்டரி ப்ரோ பிளகின் தான் யூஸ் பண்றோம். சோ அந்த பிளகின் நம்ம அபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெப்சைட்டோட பேக் எண்ட் போயிடலாம். நான் ஆல்ரெடி எலிமெண்டர் ப்ரோ பிளகினை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம், நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்றது பேசிக் ப்ரொசீஜர் தான், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் அதுல ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் பேஜ் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இந்த டிசைன்ல தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் போயிடுறேன். இப்போ நீங்க டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உங்களுக்கு தீம் பில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சிங்கிள் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் ஆட் நியூ கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க சிங்கிள் ப்ராடக்ட்னு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி நேம் வேணுமோ அது மாதிரி நீங்க கொடுங்க. ஓகே, நமக்கு பேஜ் லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஓனா தான் நம்ம டிசைன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நமக்கு எம்டி பேஜ் தான் இருக்கு. ஸோ இப்போ நான் 2 காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் சைஸ் கம்மியா இருந்தா ஓகே தான். ஸோ அதனால நான் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சைஸ் சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு இங்க எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எலிமெண்டரி எப்படி பேசிக் யூஸ் பண்ணணும்னு தெரியலனா நான் உங்களுக்கு தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க அதை பாருங்க, உங்களுக்கு பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இப்போ சைஸ் கொடுத்துக்கிறேன், ஒரு 40 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் 40 நம்ம கொடுத்துட்டோம். பேலன்ஸ் ரைட் சைடில் 60 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம தனியாக அங்கே சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. இப்போ நம்ம எலிமெண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இமேஜ் தான் வேணும். ஸோ நான் அதெல்லாம் ப்ராடக்ட் இமேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் ஷோ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் டைப் ஷோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதோட கலர் மாற்றணும், இல்லைனா ஃபாண்ட் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ சென்டரில் இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களுக்கு அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஓகே தான், நான் அதனால கொடுத்துக்கிறேன். ஸ்டைல் ஓப்பன் பண்ணுங்க. டெக்ஸ்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம டைப்போகிராஃபி சேஞ்ச் பண்ணிடலாம். விட்டு ஒரு 7 கொடுக்குறேன். சென்டர் ஒர்க் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டைட்டில் முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெக்கரேஷன் ஏதாவது கொடுக்கணும்னா கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்லைன் கொடுத்தா கூட கொடுக்கலாம். நான் அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக விட்டுறேன். நெக்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு டிவைடர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு டிவைடர் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். நான் லைட் கிரே கொடுத்துக்கிறேன். கேப் எதுவும் வேண்டாம், அதனால நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம எக்ஸ்ட்ரா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் இப்போ அட்வான்ஸ் போயிடுறேன். டாப்ல ஒரு -30 கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நமக்கு டைட்டில் கீழே நமக்கு ஒரு பார்டர் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் ப்ரைஸ் கொடுத்துடலாம். இப்போ ப்ராடக்டோட ப்ரைஸ் கலர் மாற்றினா கூட அதே ப்ரொசீஜர் தான். ஸ்டைலில் போயிட்டு உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ டைப்போகிராஃபி மாற்றணும்னா நீங்கள் ஃபாண்ட் சேஞ்சஸ், ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றலாம். அப்படின்னா ஃபாண்ட்டோட வித்து எப்படி இருக்கணும் நீங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட் ப்ரைஸ் கலர் மாற்றினா கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அது டிஃபால்ட்டாகவே இருக்கும், ஸோ அதனால் நான் அதை விட்டுறேன். ஸ்பேஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்ம கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, நமக்கு டிஸ்கிரிப்ஷன் செட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் மாதிரி நம்ம கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெலிவரி வந்து 2 to 3 ஒர்க்கிங் டேஸ் நம்ம டெலிவரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ அதை எப்படி இப்போ நம்ம பார்த்துடலாம். நான் இப்போ ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறேன். டெஸ்ட் எடுத்தது டிஃபால்ட் கண்டென்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இது செகண்ட் லைன்ல இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் டெஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். டெலிவரி வந்து நம்ம போல்டாக கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த செகண்ட் லைன் வந்து கொஞ்சம் ஷேடாக இருந்தால் நல்லா இருக்கும். சாரி, கொஞ்சம் டிம்மாக இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு டெலிவரி இருக்கு. ப்ளஸ் வந்து நமக்கு என்ன டீட்டெயில்ஸோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு பார்டர் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு லெஃப்ட் சைடில். ஸோ நான் அதையும் கொடுத்துட்றேன். அட்வான்ஸ் போயிடுங்க. பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம சாலிட் தான் கொடுக்க போகிறோம். சாரி, பார்டர் டைப்பு. விட்டு வந்து நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நமக்கு லெஃப்ட் சைடில் மட்டும் தான் வேணும். ஸோ நான் அதனால் லெஃப்ட் சைடில் ஒரு 3 கொடுக்குறேன். நமக்கு கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் பேடிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அட்வான்ஸ் போயிடுறேன். பேடிங் நம்ம லெஃப்ட் சைட் மட்டும் தான் இருக்கணும். நான் ஒரு 25 கொடுக்குறேன். இப்போ நம்ம கரெக்டாக இருக்கு. நீங்க இப்போ ஃபாண்ட் சைஸ் வேணும்னாலும் நீங்க இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். நான் இதை டிஃபால்ட்டா விட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு இன்னர் செக்ஷன் எடுத்துக்கலாம். மார்ஜின் ஒரு 15 கொடுக்குறேன். இப்போ நமக்கு இன்னர் செக்ஷன்ல டிஃபால்ட்டா நமக்கு 2 காலம்ஸ் தான் இருக்கும். நீங்க எவ்வளவு வேணுமோ அது மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுங்க. ஏன்னா நம்ம இப்போ 4 காலம்ஸ் வேணும். ஸோ அதனால நான் கொடுக்குறேன். எப்படி சைஸ் வேணுமோ நீங்க அதை கொடுத்துருங்க. நான் 10 கொடுத்துக்கிறேன். ஐகான் கொடுக்கலாம். சைஸ் கொஞ்சம் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கு. கலர் நம்ம ரெட் கலர் கொடுக்கலாம். நான் ஒரு டைட்டில் எடுத்துக்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிசைன் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அது மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம எலிமெண்டரில் எல்லாமே ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் செக்யூர் பேமெண்ட்னு கொடுக்குறேன். நம்ம சைஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். இருக்கும்.
நம்ம டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் எடிட்டர் எலிமெண்ட்டை இப்போ நம்ம ஸ்பேஸை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. டைப்பிங் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றிட்டேன். இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸ்டைல் போயிடுங்க, டெக்ஸ்ட் கலர் கொடுங்க, லைட் க்ரீன் கொடுங்க. இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த காலம் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கரெக்டாக இருந்தால் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம சென்டரில் இருக்கு. நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா சேம் டிட்டோவாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஐகான் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு டிசைன் இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஆட் டு கார்ட் பட்டனை ஆட் பண்ணிடலாம். நமக்கு இங்கிருந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் நிறைய கொடுக்குறேன். ஸ்பேஸ் நான் கொஞ்சம் கொடுக்குறேன். இப்போ நம்ம பட்டனோட ரேடியஸ் நம்ம மாற்றிடலாம். நான் ரைட்டில் ஒரு 15 கொடுக்குறேன், லெஃப்ட் ஒரு 15 கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 20 கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ டிசைனாக இருக்குது பட்டனு. ஸோ ஓகே, இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு குவான்டிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு என்ன சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் அது மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதான் நான் ஃப்ரீயாக விட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்டர் கொடுக்குறதுனா நீங்கள் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டைப்போகிராஃபி சேஞ்ச் பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணலாம். நான் அதான் டிஃபால்ட்டாக விட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ பார்டர் எல்லாமே உங்களுக்கு ரேடியஸ் கம்மியாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்ம கொடுக்கணும். ஸோ அதை நம்ம கொடுக்கலாம். எடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் டேட்டா டேப் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு டைட்டில் இருக்கு, ப்ரைஸ் இருக்கு, ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம், நம்ம ஒரு கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம்.
நெக்ஸ்ட் நம்ம பட்டன் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நமக்கு இன்னொரு ஒரு லேபிள் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட லோகோ கூட நீங்க பேனர் மாதிரி கிரியேட் பண்ணா கூட நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் இங்க. நெக்ஸ்ட் நம்ம ரிலேட்டட் ப்ராடக்ட் கொடுக்கலாம் இங்க. கொடுக்குறேன் பேஜ் நல்லா இருக்கும். நம்ம எலிமெண்ட்ஸ் போயிடலாம். உங்களுக்கு ப்ராடக்ட் ரேட்டிங் வேணும்னா நீங்க கொடுங்க. நான் அது ரேட்டிங்ஸ் எனக்கு வேணாங்கிறதுனால நான் அதை ஃப்ரீயா விட்டுட்டேன். நெக்ஸ்ட் நீங்க அதிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க பிரெட் ரூம் வேணும்னா அதையும் நீங்க கொடுக்கலாம். நான் அதெல்லாம் எனக்கு வேண்டாங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லல. எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிலேட்டட் ப்ராடக்ட் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும். ப்ராடக்ட் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் பேஜ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பட்டனோட கலர்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க தீம்ல டிஃபால்ட்டா என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அந்த கலர் தான் உங்களுக்கு வந்திருக்கு. சப்போஸ் இங்க உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கலர் நீங்க தீம்ல போய் சேஞ்ச் பண்ணிடலாம். அப்பியரன்ஸ் போயிட்டு கஸ்டமைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். இப்போ நம்ம எல்லா டிசைன்ஸும் முடிச்சாச்சு. அப்டேட் கொடுத்துக்கிறேன். பண்ணிடலாம். ஓகே நமக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. இப்போ நீங்க பப்ளிஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஸ்பிளே கண்டிஷன்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஆட் கண்டிஷன். இப்போ உங்களுக்கு இந்த டிசைன் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே போகணுமா இல்லை பர்டிகுலர் ப்ராடக்டா ஒரு கேட்டகரி போகணுமாங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் கேட்டகரினா நீங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு எந்த கேட்டகரி வேணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணலாம். நமக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே போனா பெட்டராக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஓகே இப்போ நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஏன்னா இது நம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிசைன்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சது. இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு கலர் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கு. நமக்கு பட்டன் ஸ்டைலும் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ நம்ம என்ன மெசேஜஸ் நம்ம கொடுத்துருந்தோமோ அது எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா பிளகின்ஸ் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்டிமேட்டட் டேட் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாவே நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எலிமெண்டர் ஃப்ளோ பிளகின் யூஸ் பண்ணும்போது தனியா இதுக்குன்னு பிளகின் நமக்கு தேவைப்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு சிம்பிள் ப்ராடக்ட் பேஜ் நம்ம எப்படி டிசைன் பண்றதுங்கிறத பார்த்துட்டோம். இதே நம்ம ஷாப் பேஜ் எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ எலிமெண்டர் ப்ரோ பிளகினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க எலிமெண்டர் ப்ரோ பிளகினை மட்டுமே வச்சு உங்களுக்கு நீங்க ப்ரொஃபஷனலாக ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஆகட்டும் எந்த மாதிரி வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்க எலிமெண்டர் ப்ரோ பிளகின் யூஸ் பண்ணலன்னா பர்ச்சேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். நான் அதோட லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எங்க டைப் பண்ணி கூட நீங்க எலிமெண்டர் ப்ரோ பிளகின் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் வெப்சைட் அது மாதிரி எனி கைண்ட் ஆஃப் வெப்சைட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் தான் பெட்டராகவே இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டா நம்ம iOS அப்ளிகேஷனுக்கும் நம்ம சர்வீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆகட்டும் ஐபோன் ஆகட்டும் எந்த அப்ளிகேஷன் வேணாலும் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்மளோட சப்போர்ட் டீம் உங்களுக்கு ப்ரொஃபஷனலான நேட்டிவ் கோட்லயே உங்களுக்கு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப அமௌண்ட்டும் ரீசனபிளாவே இருக்கும். ஸோ நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு ஒரு கஸ்டமர் சப்போர்ட் டீம் இருந்தால் பெட்டரா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம கஸ்டமர் சப்போர்ட் பேக்கேஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் டீமே உங்களுக்கு பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலுமே இல்ல ஒரு வெப்சைட்ல ஒரு எரர் வந்துச்சுன்னா கூட நம்ம டெக்னிக்கல் டீமே உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க டென்ஷன் ஃப்ரீயா ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு லைவ் சாட் ஆப்ஷனும் இருக்கு, வாட்ஸ்அப் சாட் ஆப்ஷனும் இருக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க இதை யூஸ் பண்ணி என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.